பியூட்டிஃபுல் தெப்பக்குளம். அதாமலை மதுரை It's been 4 weeks, 4 days, 7 hours since I talked to you. Somehow I never crossed your mind. So guys, மறுபடியும் தெப்பக்குளம், பியூட்டிஃபுல் தெப்பக்குளம். ஏன்னா இந்த ஏரியா தான் அப்படியே சரியான ஹாப்பினிங்காக இருக்கும். டாபர் அந்த சேலை இந்த சைட்லாம் நம்ம போகல அன்றைக்கி அப்படியே. ஆமாம், நம்ம மேலே தானே பார்த்தோம். சரி guys, அன்றைக்கி வந்து வாக் த்ரூவை தான் எடுத்தோம். அது அப்படியே சரக்குன்னு போட்டு இந்த சைடு இப்போ பார்ப்போம். இவ்வளோ பெரிய வண்டியை ஊருக்குள்ள எப்படி சந்தா சுற்றி உங்க என்னண்ணே சொல்லுங்க. டிரைவிங் எப்படி என்ன சொல்ல? இவ்வளோ பெரிய ஊருக்குள்ள சந்தா பொந்து பந்தா ஒரு எந்த பக்கம் வீட்டு டைவர்ஷன் கொடுத்தாலும் கரெக்டாக கூப்பிட்டு வரேன் பார்த்தீங்களா லொக்கேஷனுக்கு. ஆமாம், டிரைவிங் மட்டும் அழகா. அதாமலை மதுரை ஃப்ரெஷ்ஷாக அதை பறிக்கிறாருங்க. இது வந்துட்டு வடை மசாலாலாம் போட்டு முட்டை போண்டா சோமாஸ் எல்லாத்தையும் போட்டு கலக்கி சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஹெட்டாக நல்லா ஹேப்பனிங்காக இருக்குல்ல. ஒரு இது இருக்குது. இது வந்துட்டு இது வழியாக தான் தண்ணி வரும். எங்கேருந்து வரும்னா வைகாத்துலேருந்து வரும். இப்போ இது வைகை தண்ணி. ஆமாம், வைகை தண்ணி. இப்போ மோட்டரை பற்றி திரும்பி ஏற்றிட்டாங்க தண்ணியை, அந்த மாதிரி இல்லாமல் வைகாத்துலேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. வாங்க காட்டுறீங்க. இதை பாருங்க, இருங்க மெதுவாக போவான். ஃபோட்டோ எடுக்கிறாருல்ல இவர் யாரு? உங்க சொந்தக்காரர் தான். நம்மளுக்கு சொந்தம் தானே அவரு? ஆமாம், சொந்தக்காரர் தான். ஆமாங்க, அவர் மீசையெல்லாம் பார்த்தா தெரியுதுங்க. நம்ம ஃபேமிலி தாங்க இவர். இல்லை சுண்ணாம்பு தாங்க எல்லாம். போட்டிங் இருக்கும். போட்டிங் இருக்கா? பரவாயில்லையே. இங்கே வாங்க. என்னது? பையன் இது வழியாக தண்ணி வந்து இதுலேருந்து தெப்பக்குளம் வந்து இங்கேருந்து பூந்து தெப்பக்குளம் போகுது. திருமலை நாயக்கர் இருக்கார்ல, அவர் செஞ்ச இதெல்லாம். திருமலை நாயக்கர் அங்கேருந்து தண்ணி இங்கே வந்து வைகாத்துலேருந்து இங்கேருந்து தெப்பக்குளத்துக்கு இருக்கும். இங்கேருந்து வைகாத்துலேருந்து இது வழியாக தண்ணி வரும். இங்கேருந்து தான் தெப்பக்குளம் வரும். அந்த நாயக்கர் இருக்கார்ல, அவர் செஞ்சது இதெல்லாம் திருமலை பாவம். நல்லா எப்படிங்க இருக்குங்க? டெய்லி இப்படி தான் இருக்குமா இல்லை வீக்கெண்ட் பண்ணிக்கணும்? வீக்கெண்டு ரொம்ப இதாக இருக்கும். ரெகுலராகவே சாயங்காலம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ, சாட்டர்டே சண்டே நல்லா போட்டோம். ஓ நைஸ். இப்போ இதுவுமே இப்போ அங்கிட்டு போனால் தான் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். காலைல 10 குடிச்சோமா அந்த மாதிரி. எப்படி அடிச்சுட்டு வராம பாருங்க. சரி, எப்படிங்க? என்னது பைக் ஓட்டுறீங்களா? ஆட்டோ அப்படியே வருவாங்க. இது மோசமான இவங்க தான். முக்கால் டேக்ஸில் இவங்க தான். இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க. வண்டியில் பிக்கப் இருக்குல்ல, அதனால. என்ன அப்போ 10 ரூபா வாங்க. ஃபுல்லாக இருக்கு. பானி வலை இருக்கும். பானி வலை. பானி வலைனா 4-5 பானி இனிப்பு தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. ஓ, ஸ்பெஷலா? ஃபோட்டோ ஷூட்டிங், வெட்டிங் ஃபோட்டோ. கடலை கடலை அது அவ்வளோ அப்புறம் செக் பண்ணிக்கலாம்.
எதுக்கு ரொம்ப பிஎம்ஐ அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது இவங்க வேற கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணுமா நமக்கு? இப்போ செக் பண்ணா ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தின்ட்டு வந்திருக்கோம். நீ ஓவர் வெயிட்டாக தான் ஆப்பில் இருக்கேன்னு பண்ணிங்க பார்த்தீங்களா? பாப்பா பார்த்தீங்களா? நம்ம ஆள் மோட்டர்லேயே சரியாக போக மாட்டேங்கிறாங்க. பாப்பா பார்த்தீங்களா? शिव शक्ति குதிரையில் போகிறீங்களா? இடியாப்பம் தானே இது? இடியாப்பமா பஞ்சு மிட்டாயா? இடியாப்பம் தானே அது? 3 கோன் அமுல் ஐஸ்கிரீமு. அது அது டூப்ளிகேட் சோக்கு பாரு. அவன் சோக்கோபார் இருக்குன்னு நான் நினச்சா அந்த விஜய் சேதுபதி வாங்குவானே அந்த சோக்கோபார் நினச்சி தான் சோக்கோபார் 2 கொடுங்கன்னு. அவன் 15 ரூபா வாங்கும்போதே சந்தேகப்பட்டேன். 30 ரூபான்னு தான் சொன்னான். சரி உண்மையாகவே அவ்வளோ சீப்போ இது. இது நைட்ரோஜன் வர மாதிரி தான் ஏன்னா அந்த தென்னமரம் தென்னங்குரு படிப்பீங்களா? நான் படிக்க மாட்டேன். பார்க்குறவங்க எவ்வளோ படிப்பாங்க. ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? பேர் நான் திரும்பி சொல்லுங்கள். தென்னங்குருத்து. பொடி போட எவ்வளோ? 20 ரூபாவாக்கா? இந்த கொடுத்துட்டேன். ரிங்கு மாதிரி வந்துருச்சு. நல்லா சேஞ்ச் ஆகும் போய் இது சாப்பிடுவாங்க. இதுதான் சூப்பராக. இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். இது வந்து அல்சருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. முகப்பரு, பசியின்மை, கர்ப்பப்பை போடாது. நல்லா இட்லி கொடுங்க. இல்லையா? டேஸ்ட் இல்லை, அதான் சாப்பிடலாம். அது ஒன்றும் இல்லை, சாப்பிடலாம். இட்லி பொடி தானே அது? அதான் அந்த பொடி இட்லி பொடியிலப்பா. ம் இது வந்து கடுகு. இட்லி பொடி. நான் தான் எல்லாம் வறுத்து டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அவங்க வெளியூர்காரங்க, மலேசியாக்காரங்க. வயசாகாரங்களா? ஆமாம், அதனால அவங்களுக்கு அவங்க பாருங்க இதோட அடமத்தம் கூட்டுக்கு ரொம்ப நல்லது. பாய் கூப்பிட்றாங்க.
அவர் தாங்க ஓனர் எனக்கு. நானும் சும்மா தான் இருக்கேன். ம் ஓனர் பர்ஸே வீட்டு ரொம்ப யூபிஐ வாங்க போயிருக்கா இது என்னதுன்னா தென்னை மரம் இருக்குல்ல கோகோனட், அதை மேலே அந்த ஸ்டார்டிங் இது அதை கட் பண்ணி அதில் நடுவில் உள்ள அந்த மரத்தை கட் பண்ணி மரத்துக்கு நடுவில் அதை பார்த்துருக்கேன். சொல்லிக்கிறேன் கேன்சர் அது எடுங்க நல்லா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண இது எடுங்க. கேரட் நம்ம ஆளுங்க தான் சயின்டிஸ்டே. அதுனா சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி கொடுக்கணுமா நமக்கு? இது சீரியஸாக நல்லதுண்ணே. இளநீ சாப்பிட்றோம்ல குளிச்சின்னு அது மாதிரி இது வந்து என்னண்ணே ஒரு கை தான் பேர் வேணாம். பொடியல் இதை பீங்க பொடியல் உள்ளுங்க. பொடியை தொடச்சுங்க. பேப்பரில் தொடச்சுங்க அவ்வளோதான். இவ்வளோ தொடச்சுறேன். போய் சாப்பிடுங்க. நான் அதை நடுவில் எடுத்துக்கிட்டேன். சாப்பிடுங்க. என்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு தான் கல்யாணம். ஆமாம். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காரு இவர் தான். நேரத்துக்கு பண்ணியிருக்கணும். எங்கே தப்பாகி போச்சு? எல்லாமே தப்பாயிடுச்சு. இல்லை நானும் விட்டுறேன். எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு எனக்கு தான் அப்துல் இருக்கான்ல, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு. அப்துலுக்கு அடுத்தது கூட சீக்கிரம் தானே. அடுத்து அப்துல் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு தான் தனிமை இருக்கலன்ட்டு போயிடுவேன். எல்லாம் மலேசியா போய் அண்ணனோட இருந்துட வேண்டியதான் நான் கிடையாது. சொல்லிட்டேன் நவீன் Always பண்ண welcome. தான் நான் பண்ண போகிறேன். அம்மா வீட்டில் போய் இருந்துட்டேன். கொஞ்சம் ஜாலியாக வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஹாப்பனிங்காக இருந்துட்டேன். ஹாப்பனிங்களா இல்லை நம்ம காலையிலேருந்து கடைக்கு வருமா, அதுக்கப்புறம் ஜாமான் வாங்க போகிறோமா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுமா. உங்களுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லைண்ணே, அதனால நீங்கள் அப்படி இல்லை. கம்பெனிக்கு ஆள் இருந்தால் நான் இது இப்போ தான் வாரத்துக்கு ஒரு வாட்டியே டிசிப்ளின் தான் வெளியே போயிட்டு வீடியோ எடுப்போன்னு போயிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 வீடியோலாம் சூப்பராக எடுத்து வச்சிருக்கேன். ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணணும். போகலாமா? போகலாம். பட்டர் பண்ணு நல்லா இருக்கு. நாங்கள் என்ன உனக்கே பசிங்களா? பட்டர் பண்ண நல்லா இருக்குண்ணே. சார் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பட்டர் பண்ணு. மில்க் பன் ரோலரு தெரியும், பார்த்துருக்கேன். 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் நிற்கிறாருல. அப்போ என்ன குப்பத்தடி வைக்கவா? எஸ், எது அதான் முதல் பண்ணும். என்ன இது? அதான் சிக்கன் காளான் நம்ம ஊரில் போட மாட்டாங்க. ரங்கோலி போட மாட்டாடா. 5 ரூபாய் என்ன போட்டிருக்காங்க? தெரியலையே. காப்பிட்டியா? காளான் சூப்பு நல்லா இருக்கும். காளான் சூப்பா இதா? குடிக்கிறீங்களா? 5 ரூபா சூப்பு. சூப்பு குடிக்கிறீங்களா? நானே என்ன நீ எது கேட்டாலும் வேணாம் வேணான்றேன். இருக்கு பண்றான். என் கண்ணில் நோண்டாங்க வெறுப்பாகுது. நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கு. நம்ம கண்ணில் நோண்டிக்கிட்டு இருக்கேன். அவனால முடியுது, இதுக்குன்னே வருவீங்களா? நம்மளுக்கு முடியலல்ல. நமக்குன்னு 19 ரூபா பேசாங்க. அது கத்தி வேற பேசுறேன். யூடியூப் சேனல் ஃபோன்லேயே எடுத்து முடிச்சிடுறேன். அதான்டா யூடியூப் சேனல். அப்படி வடிவேல் சொன்ன மாதிரி ஐயா பேட்டரி போடலையே, ஐயா இதுல பேட்டரி போடலையே, எதுவுமே பதிவாயிருக்காத. கீழே போனாதான் கடை தெரியும். நம்ம இப்போ கடை பார்க்க எங்கே வந்தோம்? சாரி, தெப்பக்குளத்தை தானே பார்க்க வந்தோம். கீழே பார்த்து வா, கீழே பார்த்து வா. அங்கே போட்டு கொஞ்சம் நெல்லு தான் திருச்சியோட கம்பேர் பண்ணும்போது. ஊசினே என்ன பண்ணுவாங்க அவங்களும் டஸ்ட்டு. திருச்சியோட கொஞ்சம் கம்மி, திருச்சி பெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். பெரிய மயிலில் கம்மின்றீங்களா? இல்லைன்றீங்களா? நீங்கள் என்ன உங்களை முக்கியமான ஐடியாக்கெல்லாம் கூப்பிட்டு போகல. ஆமாம், அப்போ அது ஏன் தப்பு இல்லையே. இல்லை டஸ்ட்டா? எங்கள் ஏரியா வாங்க.
நாங்கள் இப்போ டஸ்ட்டை பற்றி எங்கே பேசிக்கிறோம்? ஓ அது சொல்கிறீங்களா? திருச்சியில் ஏதுங்க டஸ்ட்டு இந்த அளவுக்கு இல்லையே. அந்த திருச்சியில் இருக்கிற முதல்ல கம்மின்றாங்க. அவ்வளோ அந்த 30 வரை பெட்டி கிட்ட நிறுத்துறோம். ஆ அண்ணன் இங்கே என்ன வராரு? அண்ணன் இந்த மாதிரி தனிமை விரும்பியோ? ஆமாம். இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, குழந்தைங்க பாருங்க. நேரம் நான் இங்கே கூட பாருங்க. Take it to your own seat. Rest time. அண்ணன் தான் சரி ஆக்ஷனில் கேமராவை திருப்பினோன்னு சொறிவார், ஆய் காட்டுவார், மாஸ்கை கழட்டுவார். ஏதோ வாங்க முடியாது. சோயா 65 மீல் மேக்கரு. ஆமாம். ப்ரௌனி, டெல்லிஸ், கரி பாப் அண்ட் முத்தாப். மலேசியா. இந்த மலேசியாவில் வேலை பார்த்துருப்பாப்ல. முர்த்தாப்பான்னு மலேசியாவில் மட்டும் ஆமாம். முர்த்தா பண்ணுவாங்க. டீ கடை. சிங்கப்பூர்லேயே மர்த்தாபான்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். முர்த்தாபான்னு சொல்ல மாட்டாங்க. இல்லையா டேனிஷ் மலேசியா தானே போட்டிருந்தான் அவன். டெல்லி மலேசியர் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். ஸ்பெல்லிங் வந்து கூலிங்காக ஏதாவது வாங்கி குடிச்சா நல்லா இருக்கும். பியர் கேம் விளையாடுவா? பியரா? பியர் என்ன ஏர்லாம் அங்கெல்லாம் தான் ஸ்மோக் பிஸ்கட். ரேட்டு கூடல. ஸ்மோக் பிஸ்கட் போக போடுறாங்க. குழந்தைங்களுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு தான் வாங்கி போங்க. பிள்ளை குட்டிக்குங்க. அடுத்த பிள்ளை குட்டிக்கா? கொண்டாட்டிகளுக்கு வாங்கி பண்ணி கொடுங்க. கொண்டாட்டிங்களுக்கா? ஒன்றை வச்சுக்கவே வக்கில்ல. பொண்டாட்டிகள் ஊரில் இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் நான் வச்சுருக்கேண்ணா. ஏன் வார்த்தை வருதுண்ணே. வார்த்தை தவறா பிளாக்ல தப்பா போயிருக்கோம். ஓட்டுமே உண்மையாக தானே பேசுகிறோம். ஆமாம் இல்லையா? இல்லை. வார்த்தைகள் தப்பாக இருந்தாலும் நோக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அதான் ராமாயணத்தில் இந்த மகாபாரதத்திலே சொல்லியிருக்கு. என்னன்னு நோக்கம் தப்பா இருந்தாலும் வார்த்தை கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைங்க, வார்த்தை தப்பா இருந்தாலும் நோக்கம் சரியா இருக்கணும் அப்படின்னு வேற மாடுலேஷன்ல. அதாவது தர்மத்தை கண்டி ஒரு அதர்மம் செய்யலான்னு சொல்லப்பட்டிருக்கு. எது இன்று உண்மையுடைய நாளை அது வேற ஒன்று சொல்லியிருக்காங்க. அதான் அதுவும் அதில் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆண்டி அவங்க ஒய்ஃபா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது. தப்பா பேசுறப்ப அந்த மாதிரி வராது, நல்ல முறையா வரும்ங்கிறத சொல்ல வந்தேன். அப்படி இல்லைங்க. இப்போ இன்னைக்கு இந்த மதுரை வந்து யாரோட ஆட்சியில் இருக்கு? ஆமாம், இங்கே சும்மா காற்று வாங்க தானே வராங்க. ஹெல்த்தியாங்க. இங்கே தூசியில் சாப்பிடுவாங்க அவங்க. ஆமா இல்லையா? அது வீட்டில் வந்து தின்ன வேண்டியது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டே வியூ கிடைக்காதுல்ல. வீட்டில் வியூ இருக்கணும்ல. நூடுல்ஸ் ஷவர்மா ஒன்று நல்லா இருக்கு. ஸ்மோக்கிங் ஷவர்மா கூலவங்க இருக்கு. அவன் கூலவங்க தான் கொடுத்தான். நசுக்கி பிசுக்கி அம்மா வேற ஒரு நசுக்கிட்டாங்க. அதை வேற ஒன்றும் இல்லை. அவன் அழகாக மடித்தான். இல்லை, அவன் கொடுத்த மாதிரி இது ரொம்ப பாஸ்தாவா இல்லை பார்க்க. அது கழிச்சு இதுதான் நம்ம புக்கு விற்றாங்க. பொக்கேமான் புக்கு பார்த்தேன். பொக்கேமான் புக்கா? டைராய்டு இல்லை, புக்கு இங்கே தான் பார்த்தேன். சரி வாங்கலாம். நான் நேற்று அன்றைக்கி பார்ப்போம் விற்கிறாங்களா. சரி, வந்ததுக்கு ஏதோ சுவீனியர் வாங்கணும். சுவீனியர் சுவீனியர் வாங்குறா? யாருக்கு கொடுப்பா சுவீனியர்? யாருக்கும் இல்லை தான், தெரிஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டு தான். எப்போதும் சுவீனியர் வாங்கினா அம்மாவுக்கு தானே கொடுப்பேன். அம்மாவும் இங்கே தானே இருக்காங்க. அம்மா கொடுப்பேன், ஆதி கொடுப்பேன். கிச்சன் வேணுமா? ஆதிக்கு பானிபூரி வேணுமா? புகுஸ் பண்ணிக்கும். ஆதி வ்ளாக் பார்ப்பீங்க தானே? என்ன வேணும் சொல்லுங்கள். பானிபூரி ஓகேயா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ரோஸ் மில்க்கு
தப்பா பண்ணிடுவோம் ஒன்று. தெப்பக்குளம் ஸ்பெஷல். அவர் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டாரு, பார்க்கறதுலாம் இல்லை போல நம்ம விலாக. ஒரு வியூ குறைஞ்சிருச்சே. ஆமாம், ஒரு வியூ லைக் ஒரு கமெண்ட்டு. ஐஸ்கிரீம் பார்க்குறேன். ஐஸ்கிரீம் பார்ப்போம். டிசர்ட்டாக பார்ப்போம். டிசர்ட் மாதிரி ஏதாவது முத்தோட பருப்போட கரவடை. நைட்ரோஜன் ஐஸ்கிரீம் தான் டிசர்ட்டு. அதுவா சாப்பிட போகிறேன். ஃபில் பண்ணிருக்கு ஸ்ட்ராபெரி. அமுல் ஐஸ்கிரீம் கடை இருக்கு. டிசர்ட் தான். சொக்கோ பார் கேட்டீங்கன்னா கிடைக்கும். நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன்? என்ன சொக்கோ? ஓ, அங்கே அழகர் கோயிலில் சொக்கோ பார் கொட்டான்னு சொக்கோ பார் இருக்கலாம். அமுல் சொக்கோ பார் இங்கே. ஆமாம், ரோஸ்டிக் தான் இருக்கு. என்ன இல்லை காப்பி குடிக்கலாண்ணே? சரி, ஒன்று வாங்க, ஷேர் பண்ணிக்கோ. சோக்கோ பார் இருக்கா? எவ்வளோண்ணே? 30 ரூபா. சில்லற மாற்றிக்கும். 100 ரூபா இருக்கு. 10. சில்லற இல்லைண்ணா. சில்லிங்காக தான் இருக்கா? சில்லிங்காக இருக்காது. அப்போ எடுத்து கொடுப்பாரு இருக்கானே. கொஞ்சம் காயின்ஸ் இருக்கு, பாப்போம் இருக்கானு. இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைப்பா, 10, 20, 5. ஓகே அண்ணா, ஓகே. ஆல்ரைட். ஒன்னது ப்ரோபயோட்டிக். ஐஸ்கிரீம் வித் ப்ரோபயோட்டிக். என்ன நடக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு நான் தெரியுதா இல்லையா? அமுல் சொக்கோபா, ரியல் சொக்கோபா. இது அந்த ஒரு படத்தில் அது 2 30 ரூபா, இது 1 30 ரூபா. அது என்ன பிராண்டு? நேஸ்லியோ? அது சும்மான பிராண்டு. அவரு சாப்பிட்றது. ஓ, நம்ம வாங்கினதா? 2 30 ரூபா. அதான் அது ஐஸ்கிரீம் கடையில் வாங்கினது. அது 2 30 ரூபா, இது 1 30 ரூபா. ஏன்னா கேமரா எப்படி இருக்கு? தெரியுதா? சூப்பராக இருக்கு. ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். அதோட மில்கோட பியூர் இருக்கும்ல. இன்னும் கோழி அடிக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கேன். இல்லை, படத்தில் நடுவில் சாக்லேட் இருக்குன்னு போட்டுச்சு. இல்லை, சாக்லேட் இருக்கான்னு பார்த்தேன். அது வேற இருக்கோ, அது ஃப்ரோஸ்டிங். ஓ, சூப்பர்ப்பா.
இங்கேருந்து அப்புறம் ஆட்டோ எடுப்போம். அங்கே இருந்தா இல்லை திருப்பி வர போகிறோம். இங்கே பார்த்துட்டு இப்படி வந்துட்டு முன்னுக்கு பக்கத்தில் அந்த நிப்பான் கடை இருந்துச்சியா, இங்கேருந்து எடுப்போம். இல்லாட்டி அங்கே போயிட்டு ஆட்டோ எடுத்துனா நேராக பேசி எடுத்துக்கலான்றியா? எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தோம். சொக்கு பாலியும் நடுவில் அப்படி தான் போட்டுருக்குது, சாக்லேட்டாக போட்டிருக்கேன். ஒரு பையனாக கொடுத்தாலே நானே எப்படி சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் கிடைக்கும். கொஞ்சம் உதவி பண்ணி வாங்கிட்டு போய் நான் எங்கக்கா கொடுக்கறது? 2 பேர் தான் இருக்கும். போய் சாப்பிடணும். பணம் நல்லா இனிப்பாக இருக்குது. நாளைக்கு வெளியூர் போயிடுவோம்க்கா. ம் அப்படியே காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடுறது. இல்லைம்மா இல்லைம்மா இப்படி இப்படி 100 ரூபா தான் போய் வாங்க. உப்பு ரெடியாக இருக்கு. அவங்க நான் பணம் விசாரி காசு தருவாங்க. எனக்கு தரமாட்டாங்க. அதாவது நல்லா இருப்பாங்க. இல்லை நீ வச்சுக்கக்கா பரவாயில்ல. அண்ணா இல்லை பரவாயில்லக்கா. அண்ணே பரவாயில்ல சார், சாப்பிட முடியாது. இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வாங்கிட்டு போனாலும் நான் சாப்பிட மாட்டேன், குப்பையில் போடுவேன். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. 4.2 கிலோமீட்டர் ஆட்டோனா 70 200 கொடுங்க. 200 கொடுங்கன்னுப்பா. எப்படி? ஆனால் இங்கே உள்ள மல்லிப்பூ வந்து வேறு வாசம் அடிக்குது. ரிலாக்ஸ் பண்ணியா? நான் சிங்கப்பூரில் வாங்குற ஃபீல் மட்டும் இருக்கும் மல்லிப்பூ. ஸோ எனக்கு தெரியாது. மலேசியா மாதிரி இருக்காது மல்லிப்பூ. இல்லை, நான் சிங்கப்பூரில் வாங்குறது வந்து மல்லிப்பூ மலேசியா மல்லிப்பூ மாதிரி இருக்காது. எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். இங்கே எப்படி இருக்குது? இந்த பூரா ஒரு ஜினிஸ் இருக்கா, பீருவா அதுவும் இருக்குது. பூத்தியோட ஒட்டி ஒட்டி இருக்கிறதும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் மல்லிப்பூ வச்சாங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது வந்து நல்லா இருக்க. அந்த ஜாஸ்மின் நல்லா அடிக்குது. நான் எனக்கு கல்யாணத்துலேயும் பார்த்தேன், லிஃப்ட்டில் வரும்போது தான் ஆள் பார்த்தேன். வேறு ஸ்மெல் வருது. நல்லா இருக்கு. வேற எதுவும் வாங்க போறியா? வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக ரூமுக்கு போகிறது மணிக்கு ஒரு காஃபிக்கு வச்சா நல்லா இருக்கும். இல்லை வீட்டில் போய் கலக்கிக்கிட்டாலும் ஓகே. வீட்டில் போய் கலக்கிறதுனா கீழே சுடுத்தானே கேட்கணும். ஆமாம். அப்பாடா, அப்படியே இந்த சிலையை பார்த்துட்டு இது ஒரு 18 நிமிஷம் ஆச்சுங்க. வந்து 20 நிமிஷம் வாக்கிங் போயாச்சுங்க. டீ அண்ட் காஃபின்னு என் கண்ணுக்கு தெரியுது. வா போ. ஹாட் பஃப். ஆமாம், கரெக்ட். என்ன சிரிக்கிற? உண்மைதான், அப்படிதான் போட்டிருக்கு. காப்பி 2 என்ன காப்பி உள்ள இந்த டோக்கன் எடுக்குமா? ஆமா, என்னண்ணா சாப்பிட்டு தான் வரும். காப்பி எடுத்தா சூப்பரா இருக்கும். இங்க பாரு, இங்கெல்லாம் choco கொண்டு இருக்கு. ட்ரிப்பிள் பார் இல்லை இருக்குல்ல. சாப்பிட்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே முடியாது. இப்போ எனக்கு இந்தியாவில் வந்து இல்லை, இங்கே டோக்கன் எடுக்கணும். அதான் வேற அவ்வளோதான். வேற எதுவும் பஃப் எதுவும் என்ன பார்த்துனாரு? வேற எதுவும் வேணுமா? சில்லற இல்லை, 500 ரூபா வருது. இந்த சால்ட் இருக்கான்னு கேட்போம். பப்பு வேணுமா? இல்லை மேலே வெட்டுறாரு.
சிக்கன் பாப்ஸா? ஏன் 2 காஃபி, ஒரு சிக்கன் பாப், ஒரு இது பிஸ்லேரி. அவ்வளோதானே? சிக்கன் பாப் சொல்லிடுங்க. இது காஃபி சொல்லிடலாமா? இல்லை கொடுக்கலண்ணே. டோக்கன் கொடுத்துருவேன். பேக் பண்ண போறியா? என்ன அது காஃபி குடிச்சிடும், இங்கே சாப்பிட்ருவோம். சின்னது தானே? தேங்க்யூண்ணே. அண்ணன் சொன்னதுக்கு ஒன்று எடுத்துருக்கு. அவர் சொன்னார் இல்லை, சிக்கன் பப்ஸ் எடுங்க. ஆமாம், அதுக்கு தான் எடுத்துருக்கு. எப்படி அதான் எடுத்துக்கணுமா? ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கான். இது இப்படி ஈஸியாக இருக்கும்ல, அப்படி சொல்லிவிட்டு. அம்மா பப்ஸு இப்போ தான் தெரியுது, தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் நிறைய பிடிக்குது. இந்த மாதிரி பேஸ்ட்ரியும் கேக்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. நேராக அந்த மாதிரி பாப் ஐட்டம் தான். அப்புறம் கடை, இப்போ அந்த கடைக்கு போனாலும் நவீன் கடையில் இந்த பாப் இருக்குது. ஆமாம், ஸ்வீட் தான் அவங்களுக்கு. இது என்ன டைப் சொல்லுவாங்க? இந்த மாதிரி இப்படி 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 வரணும். என்ன கோஸ்டா? கோஸ்டைனா? கோசன் தானே அது? அந்த மாதிரி வச்சு உள்ளே வந்து கறிப்பாப்பு இது இருக்குது, கோழி இருக்குது. இது கோசன் தானே? இது இந்த மாதிரி தானே இருக்கும். $94 இருக்கும்போது இது 34. சமோசா, வடை. Jual 15 kita 16. Tiga perempuan போட்டாரு 17. berapa nanti? Apa itu kilo? Terusnya dia beli 200. அது 1 லிட்டர் வித்தியாசம் இல்லை. Apa saja? Okay guys, இதோட தெப்பக்குளம் vlog முடிச்சிடுங்க. ஃபோனு சர்ன்னு அடிக்கிறீங்க. ஓகே, டயர்ட் ஆயிடுச்சு guys. அதான்